எனக்கு சர்க்கரை நோயால் வலது காலில் புண். 3 மாதங்களாக காது கேட்கவில்லை. என்ன செய்வது? சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கூடிய நிலையில் இறுதியாக 3 மாதங்களாக காது கேட்கவில்லை. அதற்கு முன்பாக கால்களில் புண் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு இரவில் தூங்கும்போது கெண்டைக்கால் நரம்பு எடுத்துக்கொள்கிறது. அதிகமாக வலி உள்ளது. எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 2.5 வருடம் ஆகிறது. அதனால் பிரச்சனையா? இறைவனை வழிபடுவதற்கு முன்பாக, அதாவது தொழுகைக்கு முன் கை கால்களை கழுவுவது அவசியம்தானா? மனிதனின் மனம் அவனிடம் பேசுவது என்ன என்பதை நான் அறிவேன் என்று இறைவன் குறிப்பிடுவதால், மனிதன் என்ற படைப்பின் குணாதிசயங்களையும் மனம் என்ற படைப்பின் குணாதிசயங்களையும் தெளிவுபடுத்தவும். மனமானது சிந்தனையில் இருக்கும் பொழுது எழும் கேள்விகளுக்கு ஆன்மா வேதத்தில் அடிப்படையில் பதில் சொல்கிறது. இது சரியா? அக்குபஞ்சர் நோயை குணப்படுத்துகிறது என்றால் மனதையும் குணப்படுத்துமா? இறைவன் வேதத்தில் 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இருதயத்தில் நோய் உள்ளது என்கின்றான். உதாரணமாக பெருமை என்றும் இருதய நோயின் காரணமாக எழும் நோய்கள் அக்குபஞ்சர் மூலமாக குணப்படுத்திக் கொண்டால் அந்த பெருமை என்ற நோயை இறைவனால் குணப்படுத்த முடியாதா? அக்குபஞ்சரால் குணப்படுத்த முடியுமா? மறுபிறவி என்பது உண்மையா? இறந்தவர்கள் மீண்டும் அந்த குடும்பத்திலே பிறக்கிறார்கள் என்பதும் உண்மையா? இறை வழி வைத்தியம் சாதாரணமானவர்களுக்கு சலுகை உண்டான வழியில் கிடைக்குமா? கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை தயவு செய்து விளக்கவும். எனக்கு தலைமுடி அதிகமாக உதிர்கிறது. வயது 16. தவிர்க்க என்ன முறையை பின்பற்ற வேண்டும் என்று தயவு செய்து விளக்கவும். நான் இறை உணர்வு பெற முதலில் நான் என்ன செய்ய வேண்டும்? தங்களின் பதில் தேவை. மரணத்திற்கு பின் பிறப்பு உண்டா இல்லையா? தெளிவு தேவை. இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய திருப்தியையும் இறைவனுடைய பொருத்தத்தையும் நாம் அடைய வேண்டுமென்றால் நீங்கள் இறைவனை பின்பற்ற வேண்டும். இறைவனை பின்பற்றுங்கள் என்று கூறும் பொழுது பெரும்பாலும் பூசாரிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். எப்படி உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்ற வேண்டும்? உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவனிடம் நாம் நம்முடைய நன்மைகளுக்காக மட்டும்தான் திரும்புவோம், வேறு எதற்காகவும் திரும்ப மாட்டோம். ஷைத்தான்களிடம் செல்லும் பொழுது பில்லி சூனியம் என்று பிறருக்கு வினை வைப்பதற்காக நாம் நம்முடைய மனதில் கொள்வோம். அதற்கான சில வழிகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு பிறருக்கு கேடுகளை செய்யவும் முனைவார்கள். ஆனாலும் அது உண்மையல்ல, பொய். 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று இறைவனை பின்பற்றுவது, இன்னொன்று கெட்ட சக்திகளை பின்பற்றுவது. இறைவனை பின்பற்றுவது என்பது நன்மைகளுக்காக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். கெட்டதுக்காக நிச்சயமாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப முடியாது. அதற்கான சாத்தியமும் இல்லை, அனுமதியும் இல்லை. இறைவன் பக்கம் திரும்பி பிறருக்கு தீமைகளை வேண்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்களிடம் இல்லை. என்று நாம் நம்முடைய இறைவன் பக்கம்
திரும்ப வேண்டும் என்ற அந்த உணர்வுகளுடன் வாழ்ந்து வருகின்றோம், வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அல்லது எப்படி அவனை பின்பற்றுவது என்பதை அறிவிக்கப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். எனக்கு நன்மைகள் வேண்டும், பல நன்மைகள் என்னை விட்டும் தவறிவிட்டன. உதாரணமாக என்னுடைய உடல்நிலை, என் சுகம் தவறிவிட்டது, என்னுடைய மனநிலை, என்னுடைய அமைதி தவறிவிட்டது, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய சுமூகமான உறவு பாதிக்கப்பட்டுவிட்டது, என்னுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டது, சமுதாயத்தில் எனக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன, இனியும் தாங்க முடியாது. நான் இப்பொழுது என் இறைவனால் கற்பிக்கப்படுகின்றேன், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும். எனவே நான் உணர்கின்றேன், என் பிரச்சனைகள் நீங்க வேண்டும். நன்மையான ஒரு உணர்வை நான் கொண்டிருக்கும் பொழுது அது என் இறைவனால் எனக்கு முதன்முறையாக அறிவிக்கப்பட்டதைத்தான் நான் என் இறைவனிடம் திரும்ப கூறுகின்றேன், என் பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுவித்துவிடு என்று. அவன் அறிவிக்காமல் ஒரு பிரச்சனையை உங்களால் உணர முடியாது. ஏனென்றால் பிரச்சனைகளை சம்பாதித்தவர்கள் நான் தான். அந்த பிரச்சனைகளுடைய உச்சகட்டத்திற்கு போகும்போது மட்டும்தான் நான் இனி மீள முடியாதோ என்ற கவலைக்கும் பயத்திற்கும் உள்ளாகின்றேன். ஆனால் அதனுடைய அடிப்படையோடு படிப்படியாக ஆரம்ப தினத்திலிருந்தே அந்த வேதனையை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனையுடைய போக்குகளை என்னால் உணர முடியவில்லை. அதை சமாளித்துக் கொண்டு வருகின்றேன். என் அறிவின் திறமையை கொண்டு நான் என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து சமாளித்துக் கொண்டிருக்கின்றேன், விடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று எனக்கு நானே பெருமை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் அறிய முடியாத நிலைக்காகிவிட்டேன். இப்பொழுது அந்த நிலைமை முற்றி இனியும் என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது என்று ஆகும்பொழுது மட்டும்தான் ஒரு பிரச்சனை இருப்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது என்னுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்ற அந்த வாக்குறுதியை நான் கேட்கின்றேன். என் இறைவன் எனக்கு அளிக்கக்கூடிய அந்த வாக்கு என் இருதயத்தில் இருப்பதை நான் உணர்கின்றேன். எனவே என் இறைவன் அறிவித்ததைத்தான் நான் உணர்கின்றேன். அறிவிக்காத ஒன்றை, ஒரு நன்மையை நான் என்னுடைய அறிவை கொண்டு உணர்வதில்லை. ஒரு பிரச்சனை முற்றிய பிறகுதான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அதுவரையில் அது பிரச்சனை இல்லை, நான் சமாளிக்க முடியும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் என்னுடைய அறிவை கொண்டு நான் சமாளிக்கும் பொழுது என்னுடைய பிரச்சனைகளை நான் அதிகமாகின்றேன். இறுதியாக இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள வழி இல்லை என்று ஆகும் பொழுது நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். என் பிரச்சனைகளை எனக்கு மீட்டுக் கொடு என்று நாம் அறிய வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதியைத்தான் நாம் அவனிடம் மீண்டும் கூறுகின்றோம். இது பிரார்த்தனை இல்லை. என் இறைவனே, நீ கொடுத்த அந்த வாக்கை ஏற்றுக்கொண்டேன், நன்மையை ஏற்றுக்கொண்டேன். எனவே உனக்கும் எனக்கும் இடையே ஒப்பந்தம் உறுதியாகிவிட்டது. நீ கொடுத்தாய், ஏற்றுக்கொண்டேன். இனி இறைவன் மீது பொறுப்பாகிறது. எந்த ஒரு நன்மையை உங்களுடைய இருதயத்தில் விதைத்தானோ அது வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பிவிட்டீர்களோ உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே உடன்படிக்கை முடிந்துவிட்டது. இனி யார் அந்த உடன்படிக்கையை முறிக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு கேடாகவே அந்த உடன்படிக்கையை முறிக்கின்றார்கள். இறைவனை நம்பி ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை சந்தேகிப்பது என்பது நயவஞ்சகத்தனம். நம்பிக்கை கொண்டு பின் சந்தேகிப்பது நயவஞ்சகம். அவனை கண்ணியப்படுத்துவதற்கு உரிய ஒரு மனநிலை அது அல்ல. ஒருவரை நம்பிய பிறகு, நம்பிய பின்னர் அவரை பற்றி வேவு பார்ப்பதற்காக சந்தேகம் கொண்டு மற்றவர்களை அனுப்பினால் எந்த அளவுக்கு அவருக்கு கண்ணிய குறைவோ அந்த கண்ணிய குறைவை நாம் இறைவனுக்கு ஏற்படுத்துகின்றோம். நம்பிக்கை கொண்ட பிறகு இது எப்படி சாத்தியம் என்று. சாத்தியம் இல்லை என்றால் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பக்கூடாது. மீண்டும் எனக்கு சுகமாக்கக்கூடிய என்று கேட்கக்கூடாது. அந்த ஒரு எண்ணத்தை கைவிட வேண்டும். உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவின் போதாத்தன்மையோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். இதுவரையில் உங்களை அறியாமலேயே படிப்படியாக நீங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, அந்த பிரச்சனையை முற்றிக்கொண்டு வருகின்றது. இனியும் தாங்க முடியாது என்ற அளவுக்கு வந்துவிட்டது. எனவே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். ஏற்கனவே அங்கு வாக்கு இருக்கிறது. சிறிய அளவில் அந்த பிரச்சனை இருக்கும் பொழுதே அந்த வாக்கு இருக்கிறது. இந்த ஒரு நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரச்சனைகள் கூடாது. எனினும் நான் அதை செவிமடுக்கவில்லை.
என்னுடைய இருதயத்தில் நான் அதை கவனிக்கவில்லை. கவனித்தாலும் என் பெருமை, இதை நான் சமாளித்துக் கொள்வேன் என்ற பெருமை இறைவனை ஒதுக்கிவிட்டு நாம் முன்னேறினோம். பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுதும் அந்த வாக்கு இருக்கின்றது. முற்றிவிட்ட நிலையிலும் அதே வாக்கு தான் இருக்கிறது. இப்பொழுதுதான் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள், அந்த வாக்கை கேட்கின்றீர்கள். உங்களுடைய பெருமை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பி, என் இறைவனே என்னுடைய பிரச்சனையை நீக்கிக் கொடு. அந்த வாக்கு ஏற்கனவே இருக்கிறது. நீங்க வேண்டும் என்ற வாக்கு ஏற்கனவே இருக்கிறது. என் இறைவனே என் பாவத்தை மன்னித்துவிடு என்று திரும்பி இருக்க வேண்டும். இதுவரையில் ஆரம்ப முதலாக உன்னுடைய வாக்குறுதி என்ற இருதயத்தில் இருக்க அதனை நான் புறக்கணித்தேன், அல்லது அதை பார்க்க முடியாத குடர்களில் நான் ஆகிவிட்டேன். செவிசாய்க்க தேவையில்லாத அளவுக்கு என்னுடைய பெருமை உன்னை புறக்கணிக்கும்படி செய்துவிட்டது. என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்று இறைவன் பக்கம் நாம் திரும்பியிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிரார்த்தனை முடித்துவிட்டது. உங்களுடைய பிரச்சனைகள் சுகமாகியும் ஆகிவிட்டது. ஆனால் நாம் கேட்பதோ, என் இறைவனே என் பிரச்சனையை நீ நீக்கிக் கொடு என்று திரும்ப 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 வாய்களால் உணரி கொட்டி கொண்டிருக்கின்றோம். ஏதோ அவனுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை நீங்கள் அவனுக்கு அறிவிப்பது போன்று. அங்கும் இறைவனுக்கு நாம் கண்ணிய குறைவை ஏற்படுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனுக்கு அறிவிப்பதை போன்று அவன் அறியாத ஒன்றை நான் தான் அவனுக்கு அறிவிக்கிறேன் என்ற நிலையில் என்னுடைய தேவைகளை அவனுக்கு அறிவிக்கின்றேன். அவன் தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஏற்கனவே அவனுடைய ஒரு அனுமதியை கொண்டு அவன் உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். ஏற்கனவே அவன் கொடுத்ததுதான், அவன் அறிந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அறிவித்ததுதான். பின்னர் நாம் அவனுக்கு தெரியாத ஒன்றை நாம் நம்மிடமிருந்து அவனுக்கு அறிவிப்பதை போன்று அறிவிக்கும் பொழுது அங்கு இனி பிரார்த்தனைகள் இல்லை. உங்களுக்கு முதல் முறையாக உங்களுடைய தேவைகளை அறிவிப்பவன் உங்களுடைய இறைவன். எனவே அந்த அறிவிப்பை நாம் புறக்கணித்தவர்களாகவும் கண்கள் இருந்தும் குருடர்களாகவும், என்னுடைய பிரச்சனைகளையே நான் பார்க்க முடியாத அளவுக்கு என் அறிவை கொண்டுதான் பிரச்சனையை சம்பாதித்தேன், இதே அறிவை கொண்டு பிரச்சனைகளிலிருந்து மீள முடியாது. என்னுடைய அறிவினுடைய ஒட்டுமொத்த சக்தி தான் என்னுடைய பிரச்சனைகள். அதே அறிவை கொண்டு பிரச்சனைகளிலிருந்து மீள முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். இறைவனுக்கு நாம் பணிய வேண்டும். இப்பொழுது ஒரு சிறிய அளவில் என்னுடைய பிரச்சனை ஆரம்பமாகும் பொழுதே நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். ஏனென்றால் அங்கு என்னுடைய வாக்கு இருக்கிறது, பிரச்சனை ஆரம்பமாகிறது, பிரச்சனை இருக்கிறது. எனவே நான் என்னுடைய அறிவின் போதாத்தன்மையின் பக்கம் திரும்புகின்றேன். என் அறிவினுடைய மடமையை நான் அன்று உணர்கின்றேன். சிறிய அளவில் உங்களுடைய பிரச்சனைகள் ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு பணிந்து விடுங்கள். நன்மைகள் வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். என் அறிவை கொண்டு நான் சமாளித்து விடுவேன் என்று நீங்கள் எப்பொழுதும் முதல் முறையாக முனைகின்றீர்களோ அங்கு இறைவன் தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கின்றான். ஏனென்றால் இறைவன் சொல்வது மட்டும்தான். நன்மைகளும் தீமைகளும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது நன்மைகள் வேண்டும், தீமைகள் வேண்டாம் என்பதை உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்கனவே அதனுடைய பண்பாக அமைத்திருக்கின்றான். நன்மைகள் மட்டும்தான் வேண்டும், தீமைகள் வேண்டாம் என்ற அந்த ஒரு சத்தியத்தை உங்களுடைய இதயத்தில் அமைத்திருக்கின்றான். தீமைகள் வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் பிறருக்கு தீமைகள் செய்ய நாடுவீர்களானால் அந்த தீமைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் இரு சூழ்ச்சியாகும். சூழ்ச்சி என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள், பிறருக்கு நான் தீமைகளை செய்ய நாடும் பொழுது அந்த தீமைகளுக்காக என்னுடைய இரகசியமான அந்தரங்க ஆலோசனைகளில் நான் ஈடுபடும் பொழுது அந்த சூழலில் நான் சிக்கிக்கொண்டேன். சூழ்ச்சி என்பது என்னை சுற்றி நான் பின்னக்கூடிய வலையாகும். இறைவனுடைய அனுமதியின்றி இந்த சூழ்ச்சிகள் உங்களை விட்டு அகலாது. எனவே நீங்கள் இரகசிய ஆலோசனைகளையும் அந்தரங்கமான எண்ணங்களையும் கொண்டிருக்கும் பொழுது பிறருக்கு கேடு நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு பிரச்சனை வந்தால் சுகமாக வேண்டும் என்ற இறைவனுடைய வாக்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்றே அவர்களுடைய உள்ளத்திலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் வேண்டாம் என்ற அந்த ஒரு வாக்கு இறைவனிடம் இருக்கிறது. அதனை மீறி உங்களுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள். நீங்கள் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள். இந்த வகையில் மற்ற மனிதர்களுக்கு இறைவன் ஒரு நன்மையை நாடி இருக்க நீங்கள் உங்களுடைய பொறாமையின் காரணமாகவும் அல்லது விரோதத்தின் காரணமாகவும் அவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நாடுவீர்களானால் அந்த தீங்கு உங்களை விட்டும் பெயராது. யாருக்கு நான் கெட்டதை நாடுகின்றேனோ விரும்புகின்றேனோ பொறாமையின் காரணமாக அந்த மனிதருக்கு ஏற்கனவே இறைவனுடைய ஒரு பாதுகாப்பு இருக்குமானால் அந்த பாதுகாப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு யார் மூலமாகவும் எந்த கேடும் ஏற்படக்கூடாது என்று உங்களுக்கும் அறிவிக்கின்றான், எனக்கும் அறிவிக்கின்றான். இங்கே இருக்கக்கூடிய 200 பேர்கள் அவர்கள் அனைவருக்குமே
யாரிடமிருந்தும் எனக்கு எந்த வினையும் வேண்டாம் என்று விரும்பக்கூடிய இதயத்தை தான் வைத்திருக்கின்றான். இதில் யார் இறைவனிடம் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்களுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் உங்களையே சூழ்ந்து கொள்ளும். ஏனென்றால் அவர் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய நன்மைகளின் காரணமாகவே அவர்களுக்கு உங்கள் கண் முன்பாகவே தன் அருளிலிருந்து அதிகரித்திருக்கின்றான். நீங்கள் அதனை பொறாமைப்படுகின்றீர்கள். இறைவன் தன் புறத்திலிருந்து அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் ஒரு நன்மையை அளிக்கும் பொழுது என்னை விட அவனுக்கு கிடைத்துவிட்டது என்ற பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு இழிவையோ கெட்ட பெயரையோ அல்லது அவர்களுக்கு ஒரு துன்பத்தையோ நீங்கள் நாடி உங்களுடைய அந்தரங்க ஆலோசனைகளிலும் ரகசிய எண்ணங்களிலும் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் குற்றவாளிகள். உங்களுடைய நன்மைகள் உங்களை விட்டும் பறிப்போய் கொண்டிருக்கின்றன. இனி நீங்கள் உங்களுக்காக விரும்பக்கூடிய எந்த ஒரு நன்மையும் அங்கு இல்லை. தீமைகளை விரும்ப ஆரம்பித்த பிறகு நன்மைகளுக்கு அங்கு இடமில்லை. உங்களுடைய நன்மைகள் நீங்குகின்றன. உங்களை அறியாமலேயே நன்மைகள் நீங்குகின்றன. அந்த நன்மைகளை உணரவும் முடியவில்லை. தன்னுடைய நன்மைகள் பறிபோவதையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அடுத்தவருக்கு எந்த அளவுக்கு நான் கேடு செய்ய முடியும் என்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் துளைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய நன்மைகளை தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். யார் ஒருவருக்காகவும் ஒரு தீமையை நாடும் பொழுது அந்த கணமே நீங்கள் தவறிவிட்டீர்கள், வழி தவறிவிட்டீர்கள், பகிரங்கமான வழிகேட்டில் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே மிக பெரும் இடைவெளி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அச்சம் கொள்ளுங்கள். பிரார்த்தனைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு நான் அந்த வேண்டுதலை நிறைவேற விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை நாடும் போதெல்லாம் உங்களுடைய நன்மைகள் தவறிக்கொண்டிருக்கின்றன என்பதை இன்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சதா சர்வ நேரமும் நம்முடைய இருதயத்தில் பிறரை பற்றிய எண்ணம் அதிகமாக இருக்கிறது நம்மை பற்றிய எண்ணத்தை விட. நான் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்பாக எனக்கு நெருக்கமான ஒருவருக்கு ஒரு நன்மை கிடைக்குமானால் பொறாமை கொள்கின்றேன். அந்த பொறாமை என்பது ஷைத்தானுடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்கள் ஷைத்தான்களாகவே மாறிவிட்டீர்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை. பிறருக்காகவும் இறைவன் நன்மைகளை கொடுக்கின்றான், அவர்களுடைய தகுதிகளுக்காக. அந்த தகுதிகளுக்கு உரிய கூலியை அவன் கொடுக்கும் பொழுது ஏன் பொறாமைப்படுகின்றோம்? அந்த பொறாமை என்ற குணம் நம்மிடம் நிச்சயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரிடத்திலும் அந்த பொறாமை என்னும் குணத்தை நீங்கள் நீக்க முடியாது. இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், பொறாமையை நீக்குங்கள். பொறாமை வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். அது உங்களுடைய இருதயத்தை வெந்து போகச் செய்துவிடும். பொறாமை தீயில் அது வெந்து போகும், கருகிவிடும். பிறகு அந்த இருதயத்தில் உயிரோட்டம் இருக்காது. பொறாமையில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் இறைவனே என்பது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கேடுகள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கின்றன. பொறாமையில் உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்வீர்களா அல்லது பிறரை கெடுப்பதற்காக முயற்சி செய்வீர்களா? இதுதான் உங்களுக்கு வேலை. தன்னுடைய கேடுகளே தங்கள் தலைகளுக்கு மேலாக இருக்கும் பொழுது பிறருடைய கேடுகளுக்காக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய நன்மைகளை தவறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய போக்குகளில் நீங்கள் மிகவும் மூழ்கிவிட்டீர்கள். மிகச்சேடான போக்குகளில் மூழ்கிவிட்டீர்கள். நன்மைகள் எதுவுமே உங்களுக்கு இனி இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டீர்கள். என்னுடைய நன்மைக்காக முயற்சி செய்தால் அது எனக்கு உண்டு, பிறருடைய தீமைக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நரக வேதனையில் ஆகிவிடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நாம் நம்முடைய நன்மைகளை தவற விடுவது நம்முடைய இந்த நிலையிலிருந்து நாளைய நிலை கீழாக இறங்குகிறது என்றால் அதற்கு காரணம் பிறருடைய நடைநிலையை கண்டு நான் பொறாமைப்பட்டேன். இறைவனுடைய அனுக்கிரகம் எனக்கு இல்லை, அவனுடைய நல்லாசி எனக்கு இல்லை, அவனுடைய அருட்படைகள் என்னை விட்டும் நீங்கிவிட்டன. பொறாமை என்ற அந்த உணர்வு இல்லாத எந்த ஒரு மனிதரும் இல்லை. அந்த பொறாமையை நீக்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது அதனை கண்டு பொறாமைப்படக்கூடிய அந்த கண்களிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்காக கோட்டைகளை வைத்திருக்கின்றான், சொர்க்கங்களை உங்களை இதயத்தில் வைத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை வேண்டும் என்று உங்கள் பக்கம் திரும்புங்கள். இது இறைவனை மட்டுமே நான் பின்பற்றுவதாகும். என்னுடைய இருதயத்தில் எதனை இறைவன் நன்மையாக வைத்திருக்கின்றானோ அது இன்னும் உங்களுக்காக காட்டப்படவில்லையோ நீங்கள் இறைவனை அவனுடைய அந்த ஒரு அருளை பின்பற்றுங்கள். அந்த அருளை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அது வேண்டும் என்று விரும்புங்கள். விரும்பிய பிறகு அதிலேயே நிலைத்திருங்கள். மற்றவர்களுக்கு நிகழக்கூடிய நன்மைகளை பற்றி பொறாமை கொள்ள வேண்டாம்.
நம்முடைய கேடு அங்குதான். குழந்தைகள் கூட 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அதே மாதிரி 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை அடுத்த குழந்தை இதை விட ஜாஸ்தியாக மார்க் வாங்கிட்டா அந்த குழந்தைகள் மீது பொறாமை பண்ணி எவ்வளவு கேடு. 28 29 வயசுக்கு வந்து இந்த பச்சிளம் குழந்தையை பற்றி பொறாமைப்படுது. இந்த குடும்பம் உருப்பிடுமா? இவங்க குழந்தைகள் உருப்பிடுமா? பெரும்பாலும் நம்முடைய குழந்தைகள் உருப்படாமல் போவதற்கு காரணம் மற்ற அதே பிஞ்சு குழந்தைகளை பார்த்து பொறாமைப்படக்கூடிய இந்த எண்ணம் தான். குழந்தைகளை கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பொறாமை. என் குழந்தை நன்றாக வர வேண்டும், அடுத்த குழந்தைகள் கூடாது, குழந்தைகள் மீது பொறாமை. இவர்கள் யார் மீது தான் இவர்கள் தங்களுடைய வக்ரபத்தியை பிரயோகிக்க மாட்டார்கள். அந்த பிஞ்சு வயதிலேயே அவர்களுக்கு ஊட்டப்படுகின்றது இவன் முதல் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவன் என்று. அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த ஹெட் மிஸ்டர்ஸோ ஹெட் மாஸ்டரோ பிரின்சிபலோ அறிவன் ஒன்று இருந்தால் குழந்தைகளுக்கிடையே இந்த வேற்றுமையை காட்டுவாங்களா? பொறாமைப்படக்கூடியதும் தங்களை தாழ்வாக நினைக்கக்கூடியதும் இப்படிப்பட்ட வேற்றுமைகளை குழந்தைகளுக்கிடையே உருவாக்குவாங்களா? இவங்க அறிவன் ஒன்று இருக்குமா? இருந்தால் செய்வாங்களா? இந்த 2 வயசுலேயே 50 வயசுல எப்படி இருக்கு போகணும்னு பார்க்க முடியும்? இந்த அறிவை கொண்டா வாழ்ந்துட முடியும்? இல்லையே. ஏன் இந்த பிஞ்சு உள்ளங்களில் பெருமையையும் தாழ்வு மனப்பான்மையையும் இந்த 2ஐயும் தவிர எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் கற்றுக் கொடுக்கப்படுறது வேறு என்ன இருக்குது? வளர்ந்து விட்ட இந்த பெற்றோர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள், குழந்தைகளை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். இந்த சமுதாயமே நாசமாக ஆகிவிட்டது இந்த பள்ளி படிப்பின் காரணமாக. சமுதாயத்தின் மீது இறைவனுடைய தரித்திரம் இறங்கிவிட்டது, அவனுடைய கோபம் இறங்கிவிட்டது, அவனுடைய நோவினை தரும் வேதனை இறங்கிவிட்டது. இவர்களுக்கு விமோச்சனமே இல்லை என்ற அளவுக்கு சமுதாயத்தின் மீது இறைவனுடைய சாபக்கேடு இருக்கிறது. இந்த பொறாமையின் காரணமாக, குழந்தைகளின் மீது நீங்கள் காட்டக்கூடிய அந்த பொறாமையின் காரணமாக. எங்கெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை தீமை தீண்டுகிறது என்பதை பாருங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே சாபக்கேடு தீண்டுகிறது. உங்களுடைய நன்மைகளை மட்டும் விரும்புங்கள், பிறரை பார்க்க வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தை மட்டும் பாருங்கள், பிற குடும்பங்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே வேற்றுமைகளை காண வேண்டாம். இறைவன் அளித்தது உங்களுக்கு இருக்கின்றது, அளிக்க இருப்பதும் இருக்கிறது. எனவே உங்களுடைய தகுதிகளை நீங்கள் முன்னேறுங்கள், உங்களுடைய தகுதிகளை நீங்கள் உயர்ந்து வாருங்கள். ஒருபோதும் அந்த இருதயத்தை வெப்பத்தை கொண்டு தீண்ட வேண்டாம், பொறாமையை கொண்டு தீண்ட வேண்டாம். பொறாமை என்பது தீ, உங்களுடைய இருதயத்தை கருக்கிவிடும், பொசுக்கிவிடும். அங்கு நன்மைகள் எதுவுமே மிஞ்சாது. எனவே இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். பொறாமை இல்லாத ஒரு நாள் கூட நம்மை விட்டு போகாது போலிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பொறாமை. ஒருவர் எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்று கருத்தில் கொண்டு விட்டால் அடுத்த நிமிடமே ஆகா இவனுக்கு வந்துவிட்டதே என்றுதான் தாங்கள் இறந்து விட்டவர்களைப் போன்று தங்களால் தாங்கவே முடியாத அளவுக்கு அந்த படாத பாடுபடுகின்றது. நீங்கள் இறந்து விடுங்கள். உயிரோடு இருப்பதும் உயிர் இல்லாமல் நீங்கள் இறந்து போவதும் 2ம் சமம்தான். ஏற்கனவே அந்த இருதயம் செத்துவிட்டது. இன்று உங்களுடைய நிலை மாற வேண்டும் என்றால் பொறாமை என்ற அந்த ஒன்று வேண்டாம். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். பொறாமை என்ற ஒன்று வந்துவிட்டால் இந்த கணமே நீங்கள் தரித்திரத்திலும் நோவினை மிக்க வேதனையிலும் நரகத்தின் பகுதியில் ஒன்றிலும் நீங்கள் அமைந்து விட்டீர்கள். அந்த நரகத்தின் வேதனையை உங்களை இன்னும் அதிகமாக்கும். ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு உறுப்பிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு பேச்சிலும் அந்த நரகத்தினுடைய வேதனை துணிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாபக்கேடு நமக்கு இனி கூடாது. இன்று உங்களுடைய பிரார்த்தனை அந்த பெருமை என்பதும் பொறாமை என்பதும் இந்த 2மே கூடாது. ஒரு நல்ல பொருள் இருக்கிறது, இந்த பொருள் என்னிடம் இருந்தால் அது எனக்கு பெருமை, உங்களிடம் இருந்தால் பொறாமை. எல்லோருக்கும் இருக்கட்டுமே, அதெல்லாம் கூடாது, எனக்கு மட்டும்தான். இப்படிப்பட்ட பொறாமைக்குரிய சமுதாயத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள். ஒருவர் அந்த சமுதாயத்திற்கு எதிரியாக இருக்கின்றார் தன்னை தவிர்த்து. அப்படியே ஒவ்வொருவரும் மற்ற மக்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். இப்படி நயவஞ்சக கூட்டங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நாம் நயவஞ்சகர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் மற்றவருக்கு மறைமுகமாக விரோதம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் இறைவன் ஆக்கிவிட்டான். எனினும் நீங்கள் அதனை உணர்பவர்கள் இல்லை. பார்க்கும்பொழுது நல்லா இருக்கிறீங்களான்னு சிரிச்சுப்பீங்க.
பதிலுக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடக்கூடாதேங்கிற அந்த வேகத்தோட. நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டா மனசு தாங்க, இருந்தாலும் கேட்போம் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கிறீங்களா. அந்த பதில் வரத்துக்கு முன்னாடியே நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடக்கூடாதேங்கிற ஒரு நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டா போச்சு. ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இல்லாததை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி கொள்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். வேண்டாம், யாரையும் விசாரிக்க வேண்டாம். இன்று முதலாக பார்த்தால் கூட பார்க்காமல் போயிடுங்கள். ஏனென்றால் உள்ளத்தில் பொறாமை இருக்கின்றது. பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நான் எண்ணத்துக்குள்ள அவசரப்படணும். உங்களுடைய இருதயங்களில் தூய்மை வரும் வரையில் நற்செய்தி கூற வேண்டாம் பிறருக்கு. அது நயவஞ்சகம். உங்களுடைய இருதயத்தில் பொறாமை இருக்கும் வரையில் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நாம் விரும்ப மாட்டோம். எனவே தான் எதை விரும்ப மாட்டோமோ, எந்த ஒரு சத்தியம் என்னுடைய இருதயத்தில் இல்லையோ, அந்த நன்மை இல்லாததை கொண்டு நன்மை இருப்பதை போன்று ஒருவரை ஒருவர் உபசாரம் செய்து கொள்வது வேண்டாம். அதில் உங்களுடைய பாவங்களுடைய அளவீடு அதிகரிக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே தயவு செய்து நீங்கள் மற்றவர்களை விசாரிக்காதீர்கள். விசாரித்து அவர்கள் நன்றாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. மாறாக உண்மையிலேயே அந்த பக்குவம் இருக்குமானால் அவர்களுக்காக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். பார்க்கும் பொழுது நான் அவரை நன்றாக இருப்பது போன்று காண்கின்றேன், அவருடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். இந்த எண்ணம் வரட்டும். மானசீகமாக அவர்களை நீங்கள் உங்களுடைய நன்மைகளுக்காக, உங்களுடைய பிரார்த்தனைகளை கொண்டு நன்மைகளுக்காக நீங்கள் அவர்களை மனசார நினைவு கொள்ளுங்கள். இந்த உண்மையை நாம் இன்று முதலாக கடைபிடிப்போமே. ஆனால் நன்மையை நீங்கள் இறைவனிடம் வேண்டுவதன் காரணமாக, பிறருக்கு வேண்டுவதன் காரணமாக, பொறாமையை நீக்கிக் கொண்டதன் காரணமாக இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்துவீர்கள். அவர்களுக்கு உரிய தகுதிக்கு அவர்களுக்கு இறைவன் நன்மையை கொடுத்தான் என்பதற்காக நீங்கள் எப்பொழுது பொறாமைப்பட்டீர்களோ அப்பொழுது இறைவனையே நீங்கள் எதிர்க்க துணிந்து விட்டீர்கள். இறைவனையே நீங்கள் வஞ்சிப்பீர்கள். இறைவன் உங்களை பற்றி முழுமையாக அதிருப்தி கொள்கின்றான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பொறாமை கொள்ளும் பொழுது. எனினும் இறைவன் கூறுகின்றான், உங்களை மன்னிக்கிறேன், நான் மன்னிப்பவன், நான் மிகவும் கிருபையாளன், கருணையாளன், உங்கள் மீது பொறுமையாளன். எனவே திருந்துவீர்களா? உங்களுக்கான ஒரு காலகட்டம் உங்கள் மீது சுழன்று கொண்டிருக்கின்றது. அதற்குள்ளாக நீங்கள் திருந்தியாக. ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. அந்த காலத்தவணைக்கு முன்பாக நீங்கள் திரும்புங்கள். உங்களுக்காக உங்களை வழிநிறுத்தக்கூடியது உங்களுடைய இருதயம் மட்டும்தான். அந்த இருதயத்தில் என்னுடைய வாக்குகள் இருக்கின்றன, உங்களுடைய தகுதிகளுக்கேற்ற வாக்குகள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு என்னை உங்களால் பின்பற்ற முடியுமோ அந்த தகுதிகளில் நான் உங்களை வைத்திருக்கின்றேன். திரும்புங்கள், என்னிடமே உதவி தேடுங்கள், உறுதியான உதவியாக தேடுங்கள். பிறருக்கும் நான் வாழ வைத்திருக்கின்றேன். அவர்களும் பெருமை கொள்வார்களானால் அந்த பெருமைக்காக நீங்கள் உங்களுடைய இறைவனத்தில் பாவனைப்பு தேடுங்கள். ஏனென்றால் பெருமையின் காரணமாக நாளைக்கு அவர்களுக்கு மிகப்பெரும் வேதனை இருக்கிறது. அவர்களுடைய நன்மைகள் தவறிப்போகும். அவருடைய குடும்பங்கள் மிகப்பெரும் கஷ்டத்துக்குள்ளாகும். அவர்களுக்காக நீங்கள் வருந்துங்கள், அவர்களுக்காக நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அவர்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கோருங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய நிலைகள் மேலோங்கும். இந்த தயால சிந்தனையின் காரணமாக பிறருக்கு நன்மை உண்டாகட்டும் என்ற அந்த தாராள குணத்தின் காரணமாக இறைவன் உங்களை பற்றி இன்னும் அதிகமாக திருப்தி கொள்வான், அதிகமான நன்மைகளை இறக்கிக் கொண்டிருப்பான். ஒவ்வொன்றையும் நீங்கள் பின்பற்றுங்கள், அதாவது நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த ஒரு நன்மையையும் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகு சந்தேகம் கொள்ள வேண்டாம். என் இறைவனே, உன் மீது நான் கொள்ளக்கூடிய நம்பிக்கையை எனக்கு நீ உறுதிப்படுத்திக் கொடு. கேளுங்கள், பணிவை மேற்கொள்ளுங்கள். நான் நம்பிக்கை கொண்டவன், கடவுள் பக்தியுடையவன் என்று கூற வேண்டாம். நன்மைகள் யாவும் ஒவ்வொரு அணுவும் அது ஒரு கடுகின் வித்தின் அளவே எடையுள்ளதாயினும் அந்த நன்மை கூட அவன் அனுமதித்தால் தவிர உங்களுக்கு இல்லை. நான் நன்மையின் மீது நம்பிக்கை கொண்டேன், விருப்பம் கொண்டேன் என்ற அந்த வார்த்தைகள் வேண்டாம். ஒரு கடுகின் அதனுடைய வித்து அதன் அளவே எடை உள்ளதாயினும் அந்த நன்மையும் அவன் அனுமதித்தால் தவிர இல்லை. பெருமை கொண்டுவிட வேண்டாம். நான் நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டேன் என்ற பெருமை வேண்டாம். நன்மைகள் என்னிடம் இருக்கின்றன என்ற பெருமை வேண்டாம். அவன் அனுமதித்தது இருக்கிறது. என் இறைவன் என்னுடைய அளவீட்டில் என்னை அதிகரிக்க வேண்டுமே என்று விரும்புங்கள்.
அந்த அளவீடு அதிகமாக வேண்டும் என்றால் பிறரை பற்றிய எண்ணமே வேண்டாம். பெரும்பாலும் பிறரை பற்றிய எண்ணம் வந்தாலே அவர்களை பற்றிய குறைகளோடு தான் எண்ணங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உடனடியாக உருவாகிறது. அவர்கள் நன்மையாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. இது மனிதனுடைய கெட்ட குணங்கள். அவனை மிகைத்துவிட்ட நிலையில் வாழக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புறையோடி போய்விட்ட ஒரு குணமாகும். பிறரை பற்றி நான் பேசுவதென்றால் அவரை பற்றி தவறை மட்டும் பேசுவேன், உற்சாகமாக பேசுவேன். என்னை பற்றி நான் பேசுவதென்றால் என்னை பற்றி நன்மைகளை மட்டும்தான் அதிகப்படுத்தி பேசுவேன். அவர்களுடைய குறைகளை அதிகப்படுத்தி பேசுவதும் என்னுடைய நிறைகளை அதிகப்படுத்தி பேசுவதும் என்னுடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இரண்டுமே பகிரங்கமான கேடுகள். எனவே பிறரை பற்றி பேசாதீர்கள், குறைகளை மட்டும்தான் பேசுவீர்கள். அது உங்களுக்கு நல்லதல்ல. இரண்டு நண்பர்கள் கூடிவிட்டால் அங்கு அவர்களிடம் இல்லாத மூன்றாவது நபரை பற்றி தான் பேச்சு, குறை கொண்ட பேச்சு. மூன்று நபர்கள் சேர்ந்து விட்டால் அவரிடம் இல்லாத நான்காவது நபரை கொண்ட பேச்சு, அவரை பற்றிய இழிவான பேச்சுக்கள். அங்கு சிரிப்பும் குமாரமும் எல்லாம் இருக்கும். நான்கு நண்பர்கள் சேர்ந்து விட்டால் அங்கு சிரிப்பு தான். காரணம், அவர்களிடம் இல்லாத அடுத்த நண்பரை பற்றி இவர்கள் புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள், தவறான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். எனவே அங்கு சிரிப்பு இருக்கிறது. அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பதன் காரணமாகவே அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும். சிரிப்பு என்ற அந்த ஒன்று உங்களுடைய நண்பர்கள் கொடுத்திருக்குமானால் உங்களிடம் இல்லாத இன்னொரு நண்பரை பற்றி தவறாக பேசி அவர்களை இழிவுபடுத்தி அந்த இழிவுபடுத்துவதன் காரணமாக உங்களுக்கு ஹாஸ்யம், சிரிப்பு, குமாரம். அடுத்தவர்களுடைய வேதனையில் ஒரு சிரிப்பு இருக்கிறது. அந்த வேதனையை சுட்டிக்காட்டி சிரிப்பதும் குறைகளை சுட்டிக்காட்டி சிரிப்பதும் இது நம்முடைய வாடிக்கையாக இருக்கின்றது. அவர் அங்கே போயிட்டு இருந்தார், விழுந்துட்டார், உடனே சிரிப்பு. சிரிக்கிறதுக்கு காரணமாக ஷைத்தான்கள். படங்கள்ல கூட ஒருத்தர் எட்டி மிதிச்சார்னா சிரிக்கிறது. எட்டி மிதிக்கிற வரைக்கும் காத்துக்கிறது, மிதிக்கும் போது சிரிக்கிறது. ஒருவர் இழிவுபடுத்தப்படும் பொழுது அங்கு இலக்கம் உண்டாவதை தவிர்த்து சிரிப்பு உண்டாகும். இது காமெடி ஷோ. அசிங்கமாக திட்டுவதன் காரணமாக அவர்களுடைய உருவத்தின் அடிப்படையை கொண்டு கேலி செய்வதன் காரணமாக சிரிப்பு. பிறருடைய மனதை வேதனைப்படுத்தி அதிலிருந்து சிரிக்கக்கூடிய இந்த காட்டு மிராண்டித்தனத்தை நாம் மனித குணமாக ஏற்றுக்கொண்டு காமெடி என்ற பெயரில் ரசித்துக் கொண்டிருக்கிறோமே, இது கூடாது. காமெடி ஷோ என்று வருகிறது. அந்த காமெடி ஷோவில் பிறருடைய அந்த வார்த்தைகளை பற்றி, அவர்களுடைய துணிகளை பற்றி இங்கு மிமிக்ரி பண்ணி அது கேலி பண்ணுற மாதிரி இருக்கும்போது சிரிப்பு வருது. இதுக்காகத்தான் சிரிப்பு தான் முக்கியம் வாழ்க்கையில். இவங்களுடைய வாக்கு, இவங்களுடைய பேச்சுக்கள், சிரிங்க சிரிங்கன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் ஒரு வாழ்க்கை. அதில் தரித்திரம் இருக்குது எனக்கு தெரியல. ஆகவே இந்த அசத்தப்போவது யாரு போன்ற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய வீடுகளில் தரித்திரத்தை கொண்டு வரக்கூடியது. அடுத்தவர்களை கேலி செய்து சிரிப்பதாகும், அடுத்தவருடைய மனதை புண்படுத்தி சிரிப்பதாகும். புரியாதவர்கள் அந்த சிரிப்பு இறைவன் கொடுத்தது என்று கூறுகிறார்கள். அவ்வாறல்ல, ஷைத்தான்கள் கற்பித்தது. ஏன் உங்களை பார்த்து சிரிக்க வேண்டியதானே? அடுத்தவங்களை சொல்லி சிரிக்கிறதுக்கு என்ன தேவை? எவ்வளவு கேடு! இழிவுபடுத்துவது, இழிவுபடுத்தி சிரிப்பது. அந்த சிரிப்பில் இழிவு, பிறரை பற்றிய இழிவு. அந்த இழிவுபடுத்தாமல் சிரிப்பு இருக்கிறது. அவர் அந்த ஒரு வாழைப்பட தோழிலிருந்து பார்த்துட்டு விலகி போயிட்டான்னு சொன்னால் போர் அடிக்கும். அதில் காலை வச்சு சறுக்கி விழுந்தான்னு சொன்னால் சிரிப்பு வந்துடும். கேடு கெட்ட மனிதனுடைய இந்த எண்ணங்களில் நாம் நுழைந்திட வேண்டாம். சிரிப்பு என்பது இறைவன் கூறுகின்றான். 9வது அத்தியாயம் 82வது வசனம். எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாகவே சிரிக்கட்டும், அதிகமாக அடட்டும். அடக்கூடிய நாட்கள் வந்துவிட்டன. அத்தியாயம் 9 82வது வசனம். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக, பிறரை பற்றி இழிவுபடுத்தி அந்த இழிவில் சந்தோஷம் அடைந்தார்களே அதற்கு கூலியாக, சிரிப்பிற்கு கூலியாக அவர்கள் அதிகமாக அடட்டும். அவர் சம்பாதித்துக் கொண்டிருந்த நினைக்காக. எனவே உள்ளட்சம் கொள்ளுங்கள். சிரிப்பு என்பது கூட
சிந்தனையில் நிம்மதியும் அமைதியும் வேண்டும். இந்த கலக்கப் போவது யாரு, அசத்தப் போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீடுகளில் இடம்பெற வேண்டாம். தரித்திரத்தினுடைய நுழைவுகள், பிறரை கேலி செய்து சிரிக்கக்கூடிய கூட்டங்கள், அறிவில்லாத கூட்டங்கள். உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு தொடங்க வேண்டும். ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு அசைவிலும் நன்மைகளை நாம் அதிகமாக மனதில் கொள்ள வேண்டும். பிறரை இழிவுபடுத்துகின்றார்களே என்ற அந்த ஒரு எண்ணம் கூட ஏற்படுவதில்லை நமக்கு. நம்முடைய வீடுகள் சுத்தமாகணும். இறைவனுடைய பேரருட்கொடையும் அவனுடைய நல்லருளும் அவனுடைய நல்லாசியும் நற்கிருபையும் நம்முடைய குடும்பத்தில் பகல் நேரம் ஆனாலும் சரி, இரவு நேரமாக ஆனாலும் சரி, முழுமையாக நிரம்ப வேண்டும். பிறரை பற்றிய எண்ணங்கள் கூட பெரும்பாலும் கெட்ட எண்ணங்கள் தான். அந்த அளவுக்கு மனம் விசாலமாக ஆகவில்லை. உங்களுடைய பிரார்த்தனையில் என் இறைவனை என் மனதை விசாலமாக்கி கொடு. பிறர் மீது இரக்கம் என்ற குணத்தை ஏற்படுத்திக் கொடு. அங்குதான் உங்களுக்கு நற்சிந்தனையும் நல்லறிவும் இறைவனுடைய நல்லருளும் நல்லாசியும் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நிராகரித்து விடுங்கள். பெரும்பாலும் கெட்டுவிட்டார்கள். கெட்ட வழிமுறைகள் நன்மை என்று கூறக்கூடிய அளவுக்கு கெட்டுவிட்டார்கள். பட்டு மோசமாக ஆகிவிட்டார்கள். அவர்களை பற்றி நாம் இனி எண்ண வேண்டாம். என்னுடைய இருதயத்தில் பிறரை பற்றிய எண்ணங்களை நான் கொள்ளக்கூடிய அளவுக்கு சுத்தமாக இல்லை. பிறரை பற்றிய நல்லெண்ணங்களை நான் வளர்த்துக் கொள்ளும் வரையில் நான் எனக்கே நன்மை செய்து கொண்டவன் இல்லை. என் இறைவனை என் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த பாவங்கள் என்பது பிறரை பற்றி நான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள். பிறருடைய நன்மையை விரும்ப முடியாத அளவுக்கு துருப்பிடித்து சுருங்கி போய்விட்ட என்னுடைய இருதயத்தில் விசாலமாக்கி கொண்டிருவனே என்று கேளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களை பற்றி திருப்தியடைகின்றான். என்னை பற்றி நினைப்பது இன்னும் கூடாது. பிறரை பற்றி நினைத்தால் தப்பு மட்டும்தான். என்னை பற்றி நினைத்தால் இல்லாததையெல்லாம் கொண்டு நான் கற்பனையில் இருப்பேன். எனவே தற்பெருமை கொள்வது இன்னும் மோசமானது. பிறரை குறை கூறுவது எவ்வளவு மோசமோ தற்பெருமை கொள்வது இன்னும் மோசமானது. என்னை பற்றி நான் பேசுவேன் என்றால் நன்மையை பற்றி மட்டும்தான் பேசுவேன், வேறு எதையும் பேச மாட்டேன். அதுவும் இல்லாததை கொண்டு, என்றும் இல்லாததை கொண்டு, அனைத்து நற்பண்புகளை கொண்டு நான் பேசுவேன். இதுவும் இறைவனிடத்தில் வெறுப்புடையதாக இருக்கின்றது. நீங்கள் தற்பெருமை கொள்பவர்களாக இருப்பீர்களானால் பிற மனிதர்கள் வெறுப்பார்கள். அது இறைவன் கொடுத்த வெறுப்பு. நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்களுடைய இருதயத்தில் ஏற்படுத்திய வெறுப்பு. உங்களுக்கே தெரியும் நீங்கள் இல்லாததை கொண்டு பெருமை அளிக்கின்றீர்கள் என்பது, அதிகமாகவே பேசுகின்றீர்கள் என்பது தெரியும். உங்களுடைய இருதயத்திலிருந்தும் அந்த தற்பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். பிறரை இழிவாக பேசக்கூடிய அந்த குறைபாட்டையும் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இது நான் என் இறைவன் பக்கம் திரும்புவதற்கான அடிப்படை. தூய்மை. இருதயம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கின்றதோ விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி அதிகமாகும், நன்மைகள் அதிகமாகும், தீமைகள் நீங்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளும் அதிகமாகும், தீமைகளை சம்பாதிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் குறையும். எனவே நாளைய வாழ்க்கை எனக்கு சுகமான வாழ்க்கையாக அமைகின்றது. என் இறைவனை நான் இன்று முதலாக பின்பற்றுவேன். நன்மைகளில் என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதிகள் இருக்கின்றன. அந்த நன்மைகளுக்கு கூடி நன்மையே, அதைவிட அதிகமாக இன்னும் அதிகமான நற்பண்புகளும் நல்லெண்ணங்களும் நற்சிந்தனைகளிலும் கூடிய அந்த நல்வாழ்க்கை எனக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அதற்குரிய நேர்வழியை அறிவிப்போன் இறைவன். இந்த ஒரு பொருள் இருக்குமானால் இதில் நல்லது எது கெட்டது எது என்பதை அறிவிப்போனும், அந்த கெட்டதை நீக்கிக் கொண்டு நன்மைகளை எனக்கு தருவோனும். இதில் ரேடியேஷன் இருக்கின்றது, கண்களையும் பாதிக்கும், என் காதுகளையும் பாதிக்கும், என்னுடைய பாக்கெட்டில் வைத்தால் இருதயத்தையும் பாதிக்கும். அதை நீக்கக்கூடிய வழி இறைவன் இருக்கிறது. இதை கண்டு நான் பெருமை கொண்டு விடுவேனே ஆனால் என்னுடைய கேள்வி எனக்கு. இன்னும் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இது வேண்டாம், வெயிட் குறையணும். இன்னும் பெருசாக இருக்கிறது, வேண்டாம், சைஸும் குறையணும். எந்த அளவுக்கு இது காணாமல் போகணும், யூஸ் ஆகணும். அந்த சைஸ் குறைஞ்சி 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 அது இல்லாமலாகி, அந்த இல்லாமலாகிவிட்ட அந்த இடத்தில் என்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும். உங்களுடைய இருதயம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இருதயத்தில் மனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனதிற்கு உருவம் இல்லை. ஆனால் அந்த மனம்தான் இருதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. மனம் சோர்ந்து விட்டால் இருதயம் தன்னுடைய இயக்கத்தில் சோர்ந்து விடுகின்றது. மனம் பதட்டப்பட்டால் இருதயமும் வேகமாக அடிக்கிறது. மனம் அமைதியடைந்தால் இருதயமும் அமைதியடைகின்றது. மனம் இருதயத்தை இயக்குகின்றது. உருவமில்லாத அந்த மனம்
அந்த இருதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது, சீர்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உயிரோட்டம் அந்த இருதயத்திற்கும் இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்திற்கும் உண்டு. இந்த உயிரோட்டத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் எந்த உறுப்பினில் பாய்ந்தாலும் சரி, அங்கு நோய்கள் நிலைக்க முடியாது, அவ்வளவும் தவிடுபடியாகும். எனவே நீங்கள் அனைத்து நோய்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இதன் காரணமாக இறைவன் கூறுகின்றான் 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில், அவர்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கிறது. யார் இருதயத்தை சுகப்படுத்திக் கொள்கின்றார்களோ, அதாவது நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்கின்றார்களோ, மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் தாங்களே நல்லெண்ணங்களில் விழுந்துவிட்டார்கள். தங்களுக்காக தனியான பிரார்த்தனை வேண்டாம். மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணங்களை மிகச்சிறந்தது பொறாமை கொள்வதிலிருந்து விலகிக் கொண்டு இறைவன் அவர்களுக்கு அளித்த நற்கூலி, அதற்காக இறைவனை நான் புகழ்கின்றேன், என் இறைவன் உண்மையாளன் என்று. அவர்களுக்கு அவர்களுடைய அறியாத படத்திலிருந்து அவர்களுடைய நன்மைகளை கொடுத்திருக்கின்றான். நிச்சயமாக என்னுடைய இறைவன் உண்மையாளன், தன்னுடைய வாக்குறுதியில் மீறாதவன். எனவே எனக்கும் அவன் நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பான் என்ற அடிப்படையில் நான் இறைவனை நம்பிக்கை கொள்கின்றேன். இந்த நம்பிக்கையில் உங்களுடைய நன்மைகள் உங்களுக்காக உருவாக ஆரம்பிக்கின்றது. அதாவது நீங்கள் அந்த நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய அறியும் திறனை அவன் வளர்க்கிறான். இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா என் வாய் தான் பேசுது, ஆனால் அதில் உண்மைகளை கொண்டு வந்தது யார்? எல்லோருடைய இருதயத்திலும் இது சத்தியம்தான் என்று அறியக்கூடிய அந்த சத்தியத்தை இங்கிருந்து கொண்டு வந்தது யார்? நான் பெருமைப்படுவேனேயானால் இந்த பேச்சை கொண்டு எனக்கும் நன்மை இல்லை. உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கேடு. ஏனென்றால் என் இருதயத்தில் பெருமை வந்துவிட்டது, எனக்கு அறிவின் காரணமாக நான் நன்றாக பேசுகின்றேன் என்று. அப்படி கிடையாது. இவை யாவுமே உங்கள் அனைவருக்கும் நல் உபதேசமாகவும் நல்லெண்ணங்களின் காரணமாக அவரவருக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகள் வெளிப்படும் பொழுது மகத்தான அந்த பேரருட்கொடையை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய மகத்தான காரியங்கள் எனக்கே பொறாமையை ஏற்படுத்திவிடும். அந்த அளவுக்கு இறைவனுடைய பாக்கியங்கள் பொறாமைப்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பொறாமையிலிருந்து இன்று என்னை பாதுகாத்துக் கொண்டு பேசக்கூடிய பேச்சாகும். அப்படி இவர்களுக்கு நன்மைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நாளை உன்னுடைய அருளை கொண்டு ஒரு அறிவு பிறக்குமானால் அந்த அறிவு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவாற்றலையும் மிஞ்சக்கூடியதாக இருக்கும். அன்று என்னிடம் இல்லாத ஒன்று அவர்களிடம் இருக்கிறது என்று நான் பொறாமைப்பட்டு விடுவேனோ என்று நான் பயப்படுகின்றேன். என் இறைவன் என்னை பாதுகாக்க போதுமானவன். அந்த சத்தியத்தை கொண்டும் அந்த உண்மையை கொண்டும் அந்த பரிசுத்தத்தை கொண்டும் நாம் நம் இறைவனிடம் திரும்ப வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய பரிசுத்த தன்மை அதிகமாக்குவான். எனக்கு பொறாமை ஏற்படக்கூடாது. இது எதிலிருந்து நான் அறிகின்றேன் என்றால், சுலைமான் என்ற நபி, அந்த நபிக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்று இவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்தது. கொட்டிய புயல் காற்றாக வீசக்கூடிய அந்த கடுமையான ஒரு உத்தரவையும் இவர்கள் பிறகு அந்த காற்று இயங்கியது. பறவைகளுடைய மொழிகளை கற்றுக் கொடுத்தான். பறவைகளிலிருந்து படைகளையும் திரட்டினார்கள். எறும்புகள் இன்னும் பலவிதமான ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருந்தான். அப்பொழுது வெகு தொலைவில் கடல் கடந்து ஷீபா என்ற ஒரு அரசி ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த சபா நாட்டு அரசி, குவீன் ஆஃப் ஷீபான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சபா நாட்டு அரசி பெருமை கொண்டவளாகவும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த மகத்தான அறிவை கொண்டு மற்ற மனிதர்களை அடக்கியால் போலாகவும் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இது சுலைமான் நபிக்கு தெரியவர பெருமை கொள்ளக்கூடாது என்ற அந்த ஒன்றை அவளுக்கு அறிவிக்க வேண்டி, பெருமையிலிருந்தும் கீழிறங்கிவிடு, இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே நீ எந்த பெருமையை வைத்திருக்கின்றாயோ அந்த பெருமைக்குரிய அந்த அறிவை கொடுத்தவன் இறைவன் தான். எனவே இதை கொண்டு மகத்தான ஒரு சக்தி இருப்பது போன்று காட்டி மற்ற மனிதர்களை உனக்கு அடிபணி செய்யக்கூடாது. ஒவ்வொருவரும் இறைவனுடைய அடியார்கள், அவர்களுக்கு உன்னை விட அதிகமாகவும் கிடைக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அப்பொழுது அவர் தன் பிரமுகர்களை நோக்கி, இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது, உங்களுடைய பதில் என்ன என்று தன்னுடைய படையினரை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அந்த படையினர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லா பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு புஷ் சொல்ற மாதிரி
எல்லா படைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் மிகுந்த பலசாலிகள், நம்மை மிஞ்ச எவருமே இல்லை என்பதும் தெரியும். நீங்கள் எதை கட்டளையிடுகிறீர்களோ அல்லது எதை நீங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்கின்றீர்களோ உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உறுதிக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். எனவே இப்பொழுது சுலைமான் நபி கூறுகின்றார்கள், தன்னுடைய அவையினரை பார்த்து, அந்த அவையில் மகத்தான சக்தி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எவரும் வெளியில் காட்டுவதில்லை. அவரிடம் ஒரு அரியாசனம் இருக்கிறது, மகத்தான ஒரு அரியாசனம் இருக்கிறது, அதை போன்ற அரியாசனம் உலகத்தில் இல்லை. இப்படி ஒரு அரியாசனத்தை அவர் வைத்துக்கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த அரியாசனத்தை இங்கு கொண்டு வருவது யார் என்று கேட்கிறார். அது இருக்கக்கூடிய இந்த பூதம் என்ற பட்டினத்தில் பூதம் என்ற விளக்கை தேய்த்துடன் பூதம் வரும், அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு ஜின் எண்ணத்தை சேர்ந்த அங்கு ஒரு படைப்பு, நம்மை போன்றே இன்னொரு படைப்பு கண்களுக்கு தெரியாது, பூதமாக இருக்கக்கூடியது, அருவமாக இருக்கக்கூடிய ஒன்று. அது கூறியது, நீங்கள் உங்களுடைய இருக்கையை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பாக நான் கொண்டு வந்து விடுகின்றேன் என்று. ஆனால் வேத ஞானம் கிடைக்கப்பட்டிருந்த மனிதர் ஒருவர், நீங்கள் கண்ணிமைப்பதற்கு முன்பாக நான் கொண்டு வந்து விடுகின்றேன் என்று கூறி கொண்டு வந்து வைத்து விட்டார். எந்த அளவுக்கு இறைவனுடைய சக்தி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சுலைமான் என்ற நபிக்கு எவ்வளவோ நன்மைகள் கொடுக்கப்பட்டிருந்ததோ, மிக பெரும் மாற்றங்களை கொண்ட அந்த ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருந்ததோ, அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய தண்டம் இல்லாத ஒன்று என்னிடம் இருக்கிறது. அதை கொண்டு வந்து வைத்த பிறகு அவர் கூறிய முதல் வார்த்தை, நிச்சயமாக இது இறைவனுடைய பேரற்குறை. இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்படி ஒன்று இருக்குமான்னு கூட தெரியாது. கண்ணிமைக்கும் நேரத்தில் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சரியான கொண்டு வந்து வைக்கிறார் என்றால், அது சத்தியமாக இருக்கிறது என்றால், நிச்சயமாக இறைவனுடைய அருட்கொடை. நான் இறைவனுக்கு அவன் எனக்கு கொடுத்ததை கொண்டு நன்றியுள்ளவர்கள் இருக்கின்றன என்று அறிவதற்காக வேண்டிய நிச்சயமாக நான் பொறாமைப்படுவோன் இல்லை. அப்படி அந்த நேரத்திலும் அந்த சுலைமான் நபி இவர்களுக்கு இல்லாத ஒரு மகத்தான சக்தியை தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய வேறொரு நபருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதன் காரணமாக பொறாமைப்பட்டுவிடக்கூடாது என்ற அந்த நொடியில் அவர்கள் விழிப்புணர்வு அடைந்தார்கள். அந்த பொறாமை அவர்களுக்கு இடவில்லை, இறைவன் பாதுகாத்தான். அப்படி பொறாமைப்பட்டிருப்பார்களானால் இவர்களுடைய நிலை தலைகளாக மாறியிருக்கும், இந்த நபியுடைய நிலை தலைகளாக மாறியிருக்கும், இறைவன் பாதுகாத்தான். எனவே அந்த ஒரு அடிப்படையை கொண்டு இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் யார் யாருக்கு நான் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இறைவனிடமிருந்துள்ள பாக்கியம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பாக்கியம் நிகழும் பொழுது, அதை நான் பார்க்க நேரிடும் பொழுது நான் பொறாமை கொள்ளக்கூடாது என்று இன்று நான் இறைவனுக்கு அடிபடுகின்றேன். அவன் என்னை பாதுகாக்க போதுமானவன். என்னுடைய நிலையிலிருந்து நான் இறங்கிவிட முடியாது, இன்னும் அதிகரிக்க வேண்டும். எனவே பொறாமை என்ற அந்த குணத்திலிருந்து இன்று நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே முற்கூட்டியே என் இறைவனுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன், பொறாமையிலிருந்து பாதுகாத்துக் கொள். நிச்சயமாக என்னிடம் பொறாமை என்ற அந்த குணம் இல்லாமல் இல்லை. நீ அனுமதித்த அந்த நன்மையின் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு எனக்கு சோதனையாக அப்படி ஒரு நிலைமையை நீ ஏற்படுத்தும் பொழுது எனக்காக நீ பொறுப்பேற்றுக்கொள். இந்த நன்மைகளின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையில் பொறாமை என்ற அந்த ஒரு துளிர் விடக்கூடாது. இன்று உங்களுடைய வீடுகளில் பிடித்திருந்த தரித்திரம் நீங்குகிறது. உங்களை பற்றி இறைவன் முழுமையாக திருப்தி கொண்டான். இறைவன் தன் அருளை கொண்டு தன் நாடியவர்கள் மீது அவர்களுடைய தகுதியை உணர்ந்து ஒரு நன்மையை கொடுக்க நீங்கள் பொறாமைப்படுகின்றீர்களா? இறைவன் மீது இறைவன் கொடுத்ததற்காக அவர்கள் மீது நீங்கள் பொறாமைப்பட்டு அவர்களை அடித்து முடிவீர்களோ? சக்தி இருக்கிறது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு நீங்கள் கடுமையான வேதனை என்பால் தள்ளப்படுவீர்கள். அந்த வேதனையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல்நல பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மனநல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதற்கு காரணம் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறாமை உணர்வு, அந்த கெட்ட உணர்வை என்று நீக்குங்கள். பில்லி சூனியம் எல்லாம் இந்த பொறாமை தான். நீங்கள் எதனை பிறருக்கு பொறாமையாக கொள்கின்றீர்களோ அந்த பொறாமை தீயில் நீங்கள் கருகி கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் அந்த பொறாமை தீயில் நாம் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், நமக்கு தெரியாத விதத்தில். அதை உணர்ந்து நான் திருந்தாத வரையில் எனக்கு வாழ்க்கையில் இன்று முதலாக எந்த விமோசனமும் இல்லை. இன்று உங்களின் நிலை மாறிவிட்டது இறைவனுடைய அருளை கொண்டு. கெட்ட பொறாமையை நீங்கள் பில்டியாகவும் சூனியாகவும் இருக்கக்கூடிய அந்த நிலையை விட்டும் மாறுங்கள். ஷைத்தான் நிச்சயமாக துன்பத்தை கொண்டு தீண்டிவிட்டான். பிறரை பற்றி பொறாமைப்பட வேண்டாம்.
என் இறைவனே, பொறாமை எங்கெல்லாம் உருவாகிறதோ அந்த பொறாமை உருவதற்கு முன்பாக நீ உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு நல்லறிவை கொடு. ஒட்டுமொத்தமாக என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும், என்னுடைய சந்ததியினருக்கும், என் குடும்பத்தினுடைய சந்ததியினருக்கும் யாவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். என்னிடம் இருக்கக்கூடிய பொறாமை பெரும்பாலும் குறைந்து இருக்கக்கூடிய நிலையில் தான் இதை பேசுகிறேன். அந்த பொறாமை எங்கெல்லாம் உருவாகிறது என்பதை உணரக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பொறாமையின் விளைவின் காரணமாக நானோ என் குடும்பத்தினரோ என் சந்ததியினரோ பாதித்துவிடக்கூடாது என்ற அந்த உறுதியில் நிச்சயமாக நான் இருக்கிறேன். அதன் காரணமாக இறைவனிடமிருந்துள்ள திருப்தியும் இறைவனிடமிருந்துள்ள மகத்தான ஞானங்களும் எந்த குறைவும் இல்லாமல் உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கும். அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இது உங்களுக்காக கற்பிக்கப்படுகிறது. எவ்வளவு லேசான வாழ்க்கை! இந்த உண்மை தெரியாமல் தானே எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். மற்ற மனிதர்களை நினைப்பதோ மற்ற மனிதர்களிடம் உதவி தேடுவதோ கூடாது. ஏனென்றால் அவர்கள் பொறாமைக்காரர்கள், உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி விரும்ப மாட்டார்கள். யாருக்காவது நீங்கள் நல்லா இருக்க பிடிக்குமா? அவங்களை விட அதிகமாக நடக்கிறது. யார்கிட்ட போய் நீங்கள் ஒரு நன்மையை கேட்குறீங்களோ அவங்க தன்னை விட நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை காட்டுங்க பார்ப்போம். அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய நன்மைகளை தேடுறீங்க. அறிவில்லாத நாம் மனிதர்கள் உதவுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களிடம் கூட கேட்காதீர்கள். அவர்கள் தங்களுடைய பெருமையை பிள்ளைகள் நிலைநாட்டினால் நான் என்னுடையமிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். அவர்கள் பெருமை கொண்டால் நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்றபடி அவங்க கேட்கணும் அப்படின்னா நான் கொடுப்பேன். அது கெட்டதா இருந்தால் நான் சொல்லதான் செய்யணும். அவங்க சொல்றது நல்லதா இருந்தாலும் நான் மறுத்துட்டேன்னா கூடாது. தீமையின் பக்கம் அவன் நிற்கணும், நன்மையின் பக்கம் போகக்கூடாது. இதுதான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவுமுறை. ஒவ்வொரு மனிதனும் இந்த பொறாமையினால் தீண்டப்பட்டவனாக இருக்கின்றான். பெருமையினால் அவன் மிதந்து கொண்டிருக்கிறான். உயர வளர்ந்து நினைச்சிட்டு இருக்கான். இல்லை கால் தரையில படல, எந்த காற்று வச்சும் அழைச்சிட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அவர்களுக்கு. அவர்களுடைய கால்கள் நிலத்தில் ஊன்றவில்லை, உறுதியாக இல்லை. அவள் சாய்த்து வைக்கப்பட்ட மரம் போன்றவர்கள். உறுதியான மரமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், அவ்விதமாக அல்ல. வேரோடு பிடுங்கி சாய்த்து வைக்கப்பட்ட மரங்கள் பெருமை கொள்பவர்கள் அனைவரும். அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய நிலையை எனக்கும் அப்படி வேண்டுமே என்று நினைக்க வேண்டாம். இறைவனுடைய வேதனைக்காக காத்திருப்பவர்கள். நாமும் அவர்களை போன்றே இருப்பதன் காரணமாகத்தான் அவன் இவ்வளவு தவறு செய்கிறானே, அவனை ஏன் வாழ விட்டிருக்கின்றான். உங்களுடைய மனதில் அது ஒரு வடுவாக குறையாக அமைய வேண்டும். நீங்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அந்த வேதனையில் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். நீங்களும் அந்த விதமாக வந்துவிட்டால் அதே கேள்வியில் தான் இருப்பீர்கள். எனவே நீங்கள் முதலில் அழிந்து விடுங்கள். பிறரை அடிப்பதற்கு முன்பாக நீங்கள் பிறரை வஞ்சிப்பதற்கு முன்பாக, பிறரை பொறாமை கொள்வதற்கு முன்பாக உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். பிறரை பார்த்து பொறாமைப்பட்டு அந்த பொறாமையின் காரணமாக அவன் அழிந்து விடட்டும் என்று எண்ணாதீர்கள். உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்தால் நீங்களும் அதே நிலைக்கு ஆளாவீர்கள். பிறர் உங்களை வஞ்சிப்பார்கள். எனவே பொறாமை கொள்பவன் இன்றே அழிந்து விட்டான். பொறாமை கொல்லப்படுபவன் அவனுக்கு கொஞ்சம் நன்மைகள் இருக்கின்றது. எனவே இறைவன் வாழ வைத்திருக்கின்றான். அவனை விட இவர்கள் மிகவும் கெட்டவர்கள். யார் பொறாமை கொள்கின்றார்களோ அவர்கள். பொறாமைப்படப்படக்கூடியவர்களை தவிர பொறாமை கொள்பவர்கள் அவரை விட மிக கெட்டவர்கள். பொறாமை வேண்டாம். உங்களுடைய பெருமையும் வேண்டாம். பணிந்து விடுங்கள். நல்லறிவை கொடு இறைவன் என்று கேளுங்கள். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாகவே சிரிக்கட்டும், அதிகமாக அடட்டும். இந்த அடக்கூடிய சூழ்நிலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். பயமும் கவலையும் துக்கமும் மேலிட அழுகை பீறிட்டு வரக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு நெருக்கமாக வந்துவிட்டது. அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கின்றது, பொறாமை. அந்த பொறாமை நீங்க வேண்டும். இந்த ஒன்று இனி உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரையில் எங்கெல்லாம் பொறாமை இருக்கின்றதோ தடுத்துவிடுங்கள். எங்கெல்லாம் சிரிப்பு இருக்கிறதோ, பிறரை பற்றி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றதோ அது சிரிப்பை. அதற்கு பெயர் ஹாஸ்யம், அதற்கு பெயர் காமெடி. இந்த தரித்திரங்கள் வீடுகளில் நுழையக்கூடாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிரிப்பு உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய அழகை. இது இறைவனுடைய வாக்கு அல்ல, நீங்கள் அறிந்து வைத்திருப்பதுதான். சிந்தித்து பார்க்கும் பொழுது அதனுடைய கேடுகள் என்ன என்பது தெரியும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று பிறரை நான் கேள்வி செய்வது நாளை எனக்கு நிகழக்கூடிய இழிவான வேதனைக்கு என்று நான் சிரிக்கிறேன்.
அந்த இழிவுபடுத்தும் வேதனையில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்கு இன்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். கேலி சிரிப்பிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள இறைவனே. சொந்த பாஷையில் கேளுங்க. அழகான உங்களுக்கும் புரியணும், இறைவனுக்கும் புரியணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு புரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியாமல் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு இறைவனுக்கு புரியாது. ஆகவே உங்களுடைய பாஷையில் கேளுங்கள், தேவ பாஷையில் கேட்காதீர்கள். தேவ பாஷை என்று ஒன்று கிடையாது. எல்லா பாஷைகளையும் இறைவன் கற்பித்தான். அரபியிலோ சமஸ்கிருதத்திலோ கேட்கக்கூடாது. உங்களுடைய பாஷையில் கேட்கணும், உங்களுக்கு புரிஞ்சு கேட்கணும், உங்களுடைய தாய்மொழியில் கேட்கணும். அதை இறைவன் வரவேற்கிறான். நிச்சயமாக அதற்கு ஒரு அங்கீகாரமும் அளிக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் நன்மைகள் எதுவாக இருக்கின்றதோ அதனை பின்பற்றுங்கள். இன்னொன்று, உங்களுடைய இருதயத்தில் என்ன நன்மை இருக்கின்றதோ அதே நன்மை தான் அவ்வளவு இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதோ அதே நன்மைகள் தான் அவ்வளவு பேருக்கும். எனவே உங்களுடைய சமுதாயத்திற்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஒவ்வொருவரும் அடுத்தோடைய நன்மைகளை அனுமதிக்க வேண்டும். முன்ன பின்ன கூடுதல் குறைவு, இன்னைக்கு நாளைக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் உங்களுடைய நன்மைகளுக்குரிய கூலியை முழுமையாக இறைவனிடமிருந்து கிடைக்கப் பெறுவீர்கள். அவன் தன்னுடைய வாக்குறுதியில் மீற மாட்டான். அவன் நயவஞ்சகன் இல்லை, மாறாக நாமே நயவஞ்சகர்களாக இருக்கும் நிலையில் நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னும் அதிகமான நன்மையில் விதைத்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனை பின்பற்றும். இப்பொழுது இந்த கேள்விகள். எனக்கு இரவில் தூங்கும்போது கெண்டைக்கால் நரம்பு எடுத்துக்கொள்கிறது, அதிகமாக வலி உள்ளது. எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 2.5 வருடம் ஆகிறது, அதனால் பிரச்சனையா? மனிதர்களை நம்பினீர்கள் கர்ப்பப்பையில் நோய் இருக்கிறது என்று. உங்களுக்கு கர்ப்பப்பை இருந்து அதில் நீங்கள் வாழ அவர்களுடைய பெருமை இடம் கொடுக்கவில்லை. கர்ப்பப்பையை வெட்டி எடுத்து விட்டார்கள். அவரும் உதவி தேடி பொண்ணுகள் இல்லையா, கர்ப்பப்பையில் நோய் இருக்கிறது, அந்த நோயை குணப்படுத்துங்க என்று கூறினால் எவ்வளோ நல்லவங்க அவங்க. கர்ப்பப்பையை எடுத்துட்டு நான் சுகப்படுத்தின்னு சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்களும் தலையாடிட்டு வந்துட்டீங்க. கர்ப்பப்பை இருக்கணும், நோய் குணமாகணும், கர்ப்பப்பை இயங்கணும்னு சொன்னால் கர்ப்பப்பையே எடுத்துட்டு நான் குணமாக்கிட்டேன். இவரும் அந்த கர்ப்பப்பை பார்த்துட்டாரு, எடுத்துட்டு வீட்டு வந்துட்டார். எந்த ஆபரேஷன் பண்ணாலும் இவ்வளோ பெரிய கட்டி பாருங்கள், இதை நான் வெட்டி எடுத்தேன் பாருங்கள். அதை கையில் காமிச்சு கொடுத்து வந்துட்டு உள்ளே வச்சு அதை வேலை செய்ய வைன்னு சொன்னால் எடுத்து கையில் கொடுத்து அனுப்புறது. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். எங்கே போச்சு அறிவு நமக்கு? நிச்சயமாக மனிதர்களிடம் நீங்கள் கேட்ட கேடு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய இன்றைய நாள். தொழுகைக்கு முன் கை கால்களை கழுவுவது அவசியம்தானா? தொழுகைனா என்ன? நல்ல காரியங்களில் நம்பிக்கை, இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களில் ஈடுபடுவது தொழுகையாகும். அது ஜபமாகும், அது சாமி கும்பிடுதலாகும், அது இறை வழிபாடாகும். முஸ்லீம்னா ஒரு பேர் தொழுகை, அவருக்குன்னா சாமி கும்பிடுறது, அவருக்குன்னா ஜபம். இந்த மூணுக்குமே அர்த்தம் தெரியாது. கும்பிடுறதுன்னா என்னங்க அர்த்தம்? என்னால் முடியாது, உனக்கு மட்டும்தான் முடியும். எனக்கு இது அத்தியாவசியமான தேவையாக இருக்குது, பெரும் கஷ்டத்தில் மாற்றிக்கொள்றேன், என்ன இந்த கஷ்டத்தை விடுவிச்சிரு. மனிதர்களிடம் வழி இல்லை, அவர்களால் தான் இவ்வளவு கஷ்டமும், எனக்கோ அறிவில்லை, அதன் காரணமாகத்தான் நான் அவர்களிடம் இருக்கின்றேன், என்னுடைய நிலைமையை மாற்றிக்கொடு, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்றேன் தெரியுமா? உன்னை தவிர யார்ட்டையும் போகலைன்னா, உன்னை கும்பிட்டு கேட்டதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு இணை வைக்கலன்னு அர்த்தம். இறைவனுக்கு இணை வைக்க மாட்டேங்கிற அந்த அர்த்தம். கும்பிடுதல் என்பது இணை வைப்பு கூடாது என்பதனுடைய பொருளாகும். கைகூப்பி கும்பிட்டு கேட்டீங்கன்னா உங்களை தவிர இல்லைன்னு அர்த்தம் ஆச்சு இல்லையா? அப்படி நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். ஒவ்வொரு கும்பிடுதலுக்கும் மனிதர்களிடம் போக மாட்டேன், உன்னை தவிர இல்லை என்பதுதான் கும்பிடுதல் ஆகும். ஆனால் கும்பிட்டு விட்டு இவனை போய் பார்க்கறது, அவனை போய் அப்புறம் நான் சாமி கும்பிட்டுட்டேன். இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள். இன்னும் அந்த ஒரு தேவையை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பவன் எங்கே? உங்களுடைய இருதயத்தில் அவனுடைய தேவைகள் உங்களுக்கு தேவைகளாக அவன் அறிவித்துக் கொண்டிருக்க திரும்புங்கள். நம்பிக்கை கொண்டேன். வார்த்தைகள் பேச்சுக்களாக வெளியேறக்கூடாது, சத்தங்களாக வெளியேறக்கூடாது, உள்ளுக்குள் அது அடங்க வேண்டும். என் நம்பிக்கை கொண்டேன். அந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பு இறைவன் அனுமதித்து விட்டால் முகத்தில் பிரகாசம். அந்த பிரகாசத்தில் உங்களுடைய அனைத்து நோய்களும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிட்டன. அந்த பிரகாசத்தினுடைய சக்தியில் பிரச்சனைகள் நீங்கும். சோகத்தில் உங்களுடைய முகம் முதவித்தனமாக இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் வரும். எனவே உங்களுடைய கவலை என்ற சோகம், இறைவனுடைய வாக்கை நான் நம்பிக்கை கொள்ளவில்லை, எனவே கவலை உங்களுடைய
முகத்தை இருளாக பற்றி கொண்டது. பார்ப்பவர்களெல்லாம் தூ என்று தப்பி போகக்கூடிய அளவுக்கு, எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களை தீண்ட வேண்டும், உங்களுக்கு தீமைகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் வராது. யாருக்கு பிரச்சனைகள் நீங்கும். எனவே உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைக்கும் பொழுது, நல்ல காரியங்களில் ஈடுபடும் பொழுது, உங்களை முடிந்தவரையில் சோம்பலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உங்களுடைய முகம் கை கால்களை நினைத்துக் கொள்ளுங்கள், கழுவிக்கொள்ளுங்கள். ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால், சோம்பல் அதிகமாக சொன்னால் குளிச்சிருப்பது, தலைக்கு தண்ணீர் ஊற்றிக் கொள்ளுங்கள். பிறகு முன்னாடி போனால் ஏன் இப்படி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக குளிச்சிருப்பது. குளிப்பு உங்கள் மீது கடமையாகப்பட்டது. எப்போ? இங்கே வரும்போது குளிப்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பேர் இருக்கிறது, நானும் சங்கையாக இருக்கணும், மற்றவர்கள் மனசுக்கு ஒரு அசிங்கமாக ஆயிடக்கூடாது. எனவே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல காரியத்தின் பக்கம் இறங்கும் பொழுது, பல மக்கள் வரும்பொழுது நானும் அந்த இடத்துக்கு சங்கையாக போகணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? எனவே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குளிப்பு கடமையாக்கப்படும் பொழுது நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். சோம்பலின் காரணமாக எனக்கு சந்திக்க முடியவில்லை, ஆனால் எனக்கு தேவையாக இருக்கின்றது, முகம் கை கால்களை கழுவிக்கொள்ளுங்கள், போதுமானது. உண்மையான தொடுகை இறைவனிடம் நீங்கள் திரும்புவதில் இருக்கின்றது. அந்த தொடுகைக்கு உங்களுடைய உருவத்தை கொண்டு தொடக்கூடிய அந்த சடங்கில் இருக்கக்கூடிய தொடுகை கிடையாது. இருதயத்தில் இறைவன் இருக்கின்றான், இறைவனுடைய வாக்குகள் இருக்கின்றன, நம்பிக்கை என்பது வேண்டும், அது தொடுகையாக முடித்துவிட்டது. நான் உன்னை தொடுகின்றேன் என்று மனதில் உள்ள அந்த நம்பிக்கையை கொண்டு அவனுக்கு நினைப்படுத்துக, நான் உன்னை பின்பற்றுகின்றேன் என்று. இறைவனை பின்பற்றுவது, இறைவனை தொடுவது, ரெண்டில் எது இறைவனுக்கு நெருக்கமானது? இறைவனை பின்பற்றுங்கள். தொடுகை என்பது பூசாரிகள் கற்றுக் கொடுத்தது. அதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குரியதாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. எனக்கு சர்க்கரை நோயால் காலில் புண், 3 மாதங்களாக காது கேட்கவில்லை, மருந்துகளை நிறுத்துங்கள், டாக்டர்களை விட்டும் விளக்குங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்திருக்கிற சுகமாக வேண்டும் என்று நம்புங்கள், பொறாமையை கைவிடுங்கள், பெருமையையும் விடுங்கள் என்று முதலாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. நான் இறை உணர்வு பெற முதலில் நான் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளோ என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டாங்க. எனக்கு தலைமுடி அதிகமாக உதிர்கிறது, தவிர்க்க என்ன முறையை பின்பற்ற வேண்டும்? மனிதர்கள் என்னென்ன தைலங்கள்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் விட்டுருங்க. என்னென்ன வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்களோ அப்படியே விட்டுருங்க. வளரும் நம்பிக்கை, உள்ளுக்குள் வளர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அவனை தவிர வளர்க்க முடியாது. மனிதர்களை நீங்கள் நம்பி போகும் பொழுது மீது இருக்க முடியும், நீங்கள் பீத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள், அவன் ஒருவன் போதுமானவன். உங்களுடைய தேவைகள் அனைத்திற்கும் சிறிதோ பெரிதோ அவன் போதுமானவன். அவனுடைய வாக்கு மனிதர்கள் நிறைவேற்ற முடியாது. 4 பேர் 4 விஷயம் சொல்லுவான், 10 பேர் 10 பக்கம் உங்களை எடுத்துகிட்டு போவோம், அதுக்குள்ளே தலைமையெல்லாம் காணப்படும். எனவே உங்களுடைய தைலங்களையும், உங்களுடைய மனிதர்களையும், உங்களுடைய டாக்டர்களையும், வழிமுறைகளையும் பின்பற்றுவதை விட்டுவிட்டு அமைதியாக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு போதுமானவன். கண்ணியமிக்க இரவு, தயவு செய்து விளக்கவும். 11 மணிக்கு அசத்தப் போவது யாரு, கலக்கப் போவது யாரு? கேடுகளையும் தர்த்தத்தையும் சம்பாதிக்கக்கூடிய இந்த போக்குகளிலிருந்து விலகி தூக்கம் வரும்போது தூங்குங்கள், அது கண்ணியமிக்கிறவர். மறுபிறவி என்பது உண்மையா? இறந்தவர்கள் மீண்டும் அந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்பது உண்மையா? பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தை இறந்து போக அதே மாதிரி குழந்தை பிறந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு அப்பா இறந்து போக அதே மாதிரி அப்பா பிறந்தது பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தில் ஏதாவது ஒன்று திரும்பி இருக்குதா? எப்படி இது ஒரு கேள்வி என்று நாம் எடுத்துக்கொண்டோம், சிந்தனையை தவற விட்டு விட்டோம். மனிதர்களை விட பேயை அதிகமாக நம்பிவிட்டோம். எனவே நம்முடைய கேடு, கெட்டதை நம்புவதும், அசிங்கத்தை பின்பற்றுவதும், எது உண்மை இல்லையோ அதனை எதிர்பார்ப்பதும், இந்த கேடுகளில் நாம் ஆகிவிட்டோம். பிறந்தவர்கள் திரும்புவார், இறந்தவர்கள் திரும்ப பிறப்பதில்லை, ஒரு காலம் நிகழ்ந்ததும் இல்லை. எனவே வீணான பேச்சுக்களில் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை செலுத்த வேண்டாம். சத்தியம் நிலைத்திருக்கதா பாருங்கள். இல்லை, பார்க்கவில்லை. ஒரு சில விஷயங்களில் எந்த ஒன்றுமே அறியாத நிலையில் ஒரு கற்பனையை ஒரு விவாதமாக்க முற்பட வேண்டாம். ஓரளவு அதில் உங்களுக்கு அறிவு இருந்தால் அதை பற்றி உங்களுக்கிடையே கலந்தாலோசித்துக் கொள்ளுங்கள். எந்த அறிவுமே இல்லாத ஒன்றை பற்றி தூர வீசிவிடுங்கள், வேண்டாம். கற்பனைகளில் பொய்யை அதிகமாக வளர்த்துக் கொண்டு அதில் என்னுடைய நேரத்தையும் நாட்களையும் வீணாக்க வேண்டாம். என் இறைவனை, என்னுடைய வாழ்க்கை ஒன்றுதான், ஒரு முறைதான். நான் அறிந்து வைத்திருக்கிற வரையில் அது மட்டும்தான் சத்தியம்.
இறந்தவர்கள் வந்ததில்லை. எனவே நான் இதை நம்புவதற்கில்லை. வீணான மனிதர்களிடமிருந்து என்னை நீங்கள் பாதுகாத்துக்கொள். என் இறைவனே, வீணான மனிதர்களை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். மனமானது சிந்தனையில் இருக்கும் பொழுது எழும் கேள்விகளுக்கு ஆன்மா வேதத்தின் அடிப்படையில் பதில் சொல்கின்றது. என் சிந்தனையில் ஒரு விஷயம் சரியா தப்பா என்று நான் சிந்திக்கும் பொழுது என்னுடைய ஆன்மா எனக்கு பதிலளிக்கின்றது. இறைவனுடைய கட்டளையை கொண்டு சரியான பதிலை கொடுக்கின்றது. சிந்தனையில் தெளிவு பிறக்கும். மனிதர்களிடம் கேட்டால் குழப்பங்கள் அதிகரிக்கும். அந்த குழப்பங்களிலிருந்து நான் விடுதலை பெற சிந்தனையின் பக்கம் திருப்புகின்றேன். அந்த சிந்தனையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. சிந்தனையில் இறைவனுடைய பதில் நிச்சயமாக தெளிவளிக்கிறது. அக்குபஞ்சர் நோய்களை குணப்படுத்தும் என்றால் அக்குபஞ்சர் மனதை குணப்படுத்துமா? இறைவன் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இருதயத்தில் நோய் உள்ளது என்கின்றான். உதாரணமாக, பெருமை என்பது ஒரு நோய், பொறாமை என்பது இன்னொரு நோய். அக்குபஞ்சர் மூலமாக குணப்படுத்திவிட்டால் அந்த பெருமை நோயை எவ்விதமாக குணப்படுத்த முடியும்? அந்த பெருமையை கைவிட்டதன் காரணமாகத்தான் குணமாகிறது. அக்குபஞ்சர் குணமாகவில்லை. உங்களுடைய பெருமை முதலில் நீங்க வேண்டும். டாக்டரிடம் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லணும். நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியலன்னு பேசணும். அந்த பாவத்தை எடுத்து சொல்கிறோம். அப்போவே சுகமாயிடுச்சு. இனிமேல் ஊசி பத்து குத்துறதெல்லாம் வந்து வீணான வேடிக்கை தான். மனிதனின் மனம் அவனிடம் பேசுவது என்ன என்பதை இறைவன் நன்கறிகின்றான். மனிதன் என்ற படைப்பின் குணாதிசயங்கள், மனம் என்ற படைப்பின் குணாதிசயங்கள் தெளிவுபடுத்தவும். மனிதன் என்ற படைப்பின் குணாதிசயங்கள், மனம் என்ற படைப்பின் குணாதிசயங்கள் தெளிவுபடுத்தவும். மனதை கொண்டுதான் மனிதன். மனதின் குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அவன் மனிதனாக கருதப்படுவான். மனதின் குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பாக இருக்கின்றதோ, கெட்டதாக இருக்கின்றதோ இவன் மனுஷனான்னு கேட்பான். எனவே மனிதனுக்கு தனியான குணாதிசயங்கள், மனதுக்கு தனியான குணாதிசயங்கள் கிடையாது. மனதை கொண்டுதான் மனிதன். மனதின் குணாதிசயங்கள் தான் என்று வகுப்பில் பேசப்பட்டது. என்று நம்முடைய இறைவன் நமக்கு நன்மைகளை நமக்கு நெருக்கமாக்கி வைக்கவும், என்றென்றும் நிலைத்திருக்க செய்யவும், நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஞானங்களை அதிகரிக்கவும், நேர்வழியில் நம்மை அதிகரிக்கவும், பொறாமையிலிருந்தும் பெருமையிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் அவன் போதுமானவன்.